படித்ததை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு இதில் சொல்றார். கற்றதை கற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், கல்லாதவர்களுக்கு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றார். படித்ததை படித்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். கற்றன கல்லார் செவிமாட்டி கையுறும். கற்றதை கல்லார் படிக்காதவர்கள் செவிமாட்டி கையுறும். அதனால் அவங்கள்ட்ட சொல்லி அதனால் நீங்கள் துன்பப்பட வேணாம். கையுறும்னா துன்பப்பட வேண்டாம். தப்பு யாரு தெரியுமா? நம்மளுதாங்கிறாரு. படிக்காதவன்கிட்ட போய் படித்தவன் படித்த பொருளை சொன்னதனாலே ஏற்படுகிற விளைவு, யார் கற்றானோ கற்றவன் மீதுதான் குற்றம் இருக்குங்கிறார். அப்ப என்ன சொல்ல வரார்? படித்தவன் அதை பற்றி படித்தவர்களிடம்தான் சொல்ல வேண்டும். இதில் கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் வரும். படிக்காதவன் தானே படித்தவன்கிட்ட தேவைன்னு வந்து கேட்குறான் இல்லைங்களா? படிக்காதவன், அதை பற்றியே தெரியாதவன் படித்தவன்கிட்ட வந்து கேட்கறது இல்லை. ஆனால் இங்கே கற்றன கல்லார் என்றால் விருப்பம் உள்ளாதவன் அர்த்தம். விருப்பம் உள்ளாதவன் ஒரு படிப்பையோ ஒரு விஷயத்தையோ விருப்பமோடு செய்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும். நான் ஒரு பழமொழி ஒரு படித்தேன். பெர்னாட் ஷா சொன்னது, தனக்கு விருப்பமான வேலையை எந்த முட்டாளும் வெற்றிகரமாக செய்வான். கரெக்டா? தனக்கு விருப்பமான வேலையை எந்த முட்டாளும் வெற்றிகரமாக செய்வான். கரெக்டா தான் அது மாதிரி இங்கே கல்லாதாற்ற போய் சொல்ற கற்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவற்றை போய் நீங்க கற்றதை சொன்னால் அது பயன்படாது. அதனால கற்றவன் சொல்றான் பாருங்க, அவன் வருத்தப்பட வேண்டாம், அவனு தான் தப்பு சொல்லக்கூடாது, அவனுக்கு போய் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. தாமவர் தம்மை உணராதார் தாமுணரா ஏதிலார என்ன. அதனால நம்ம பத்தி அவனை பத்தி நாம உணராத போது அவங்ககிட்ட போய் நம்ம அவனை போய் தப்பு சொல்றது தப்பு அப்படிங்கிறாரு. ஒரு சின்ன சாதாரண விஷயம்தான் இது. அதை சொல்றார். சில பாட்டு லேசான கருத்தா இருக்கும், அதை ஒரு இதா சொல்லி போவார். சில ஆழமான பாடல்கள் வரும்போது நான் சொல்றேன். அடுத்தது, வேத்தவை காவாறு மீகன் மக்கள் வேறு சிலர் காத்து கொண்ட அங்கு ஓப்ப எய்தார் மாத்தகை அருந்தவ புறக்கத்து புறக்கடை எழுந்து. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாரு. யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம்? யானை அரண்மனையில வெளியில இருக்கும், பூனை அரண்மனையில உள்ள இருக்கும், அந்த புறத்துல கூட இருக்கும். சொல்றா அதை எடுத்துக்கிறாரு இவரு. யானை வெளியில கந்தி தறி வெளி ஓப்பல்ல கட்டி போட்டிருப்பான். ஆனா யானை என்னன்னா அந்த மாளிகையில மேல போய் உட்கார்ந்துருக்கும். அது மேல போய் உட்கார்ந்ததுங்கிறதுனால அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. இது கட்டுத்தறியில வெளியில கட்டி போட்டிருக்கேன்னு இதுக்கு ஒரு சிறுமை கிடையாது. யானை தான், பூனை தான்ங்கிறாரு. இதுக்காக ஒன்று சொல்ல வந்தார். என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். நான் சொன்னேன், மயில் பெரிய பறவை, கிளி சின்னது. நான் சொன்னேன், இன்னொரு வித்தியாசம் இருக்குன்னா சொல்லுங்கன்னா, மயில் கலர் கலராக இருக்கும், ஆடும். கிளி பச்சையாக மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு, விட்டுட்டீங்களேன்னா. என்னடான்னு கேட்டேன். மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவைன்னா. ஜோசிய பறவை ரைட்டு தானே, அது ஒத்துக்க வேண்டியதானே அது. அது மாதிரி அவன் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சான். நம்ம சுவாமி ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாரு, பூனைக்கும் யானைக்கும் கண்டுக்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி பூனை அரண்மனையில் இருந்தாலும் கேவலமா இருக்கும், யானை வெளியில கட்டிப்பட்டாலும் கம்பீரமா இருக்கும். இது எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, நல்ல படித்தவர்கள் ஞானிகள் உயரமான இடத்துல
ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இல்லாததுனாலேயே அவங்களுக்கு ஒரு நாளும் வந்து தகுதி குறைவோ அவங்கள மதிப்பு குறைவோ பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த வித தகுதியும் இல்லாதவன் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு மதிப்பு கிடையாது என்பதைத்தான் சொல்ல வரார். இது ஒரு பொது செய்தி தான். ஆகையினாலே இன்னொன்று, யார் யார் எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மதிப்பு வருங்கிறத அவங்கவங்க முடிவு பண்ணணும். ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல் தலைவர், அதை சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி, நீங்கள் ஏன் பிரதம மந்திரி ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தை, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டார். அது யாருன்னு சொல்ல வேண்டியது. அதனால் இங்கே வந்து நல்லார் இயல்பு, அவங்க எங்கிருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு உண்டுங்கிறத சொல்கிறது தான் இது. இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பாடல் இது. யார் யாருக்கு யார் யார் தெய்வம், யார் யாருக்கு யார் யார் தெய்வம். இவ பாருங்க, குலமகற்கு தெய்வம் கொழுநனே. நல்ல குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு யாரு தெய்வம் சொன்னா கணவன். சொல்லாமல அதுவரை இப்போ சொல்றது இல்லைங்களா, இது ரொம்ப வேகமா. நல்ல குலமகளுக்கு கணவன் தெய்வம், அது குலமகற்கு தெய்வம் கொழுநனே எழுதுறார். அது அப்போ அந்த காலத்தில் எழுதிட்டோம். இப்போ தான் ஈக்குவல் வந்துருச்சு. ஈக்குவல், நீ சரி நான் சரி எல்லான்னு வந்துருச்சு, எல்லாம் ஈக்குவல் வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி கொழுநன் கணவன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும்னு இருந்த காலம் அந்த காலம். நீங்கள் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதாநாயகி வந்து கதாநாயகனா சுவாமிம்பா, நாதாம்பா. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பேர் சொல்லிவிடும், பேர் சொல்லி அழைப்பான். இப்போ ஹாய்ங்கிறதுல வந்துருச்சு, இப்போ முடிஞ்சு போச்சு. அது பரிணாம வளர்ச்சி வேணாலும் வச்சுங்க. ஆனால் நம்முடைய சமயம் என்ன சொல்றது, நல்ல குலமகளுக்கு ஒரு பத்தினி பெண்டிற்கு தெய்வம் கொழுநன் தான். அதனால கள்ள குலமகளுக்கு தெய்வம் கொழுநனே. அடுத்தது, மன்ற புதல்வருக்கு தந்தையும் தாயும். நல்ல பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர் தெய்வம். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு 3 பேர், மாதா பிதா குரு, இந்த 3 பேரும் தெய்வம்னு வரணும். நீங்கள் 3ஆவதோட சேர்த்து பிதா தெய்வத்தையும் சேர்த்துடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம். சரி, இந்த பழமொழி எல்லாருக்குமே தெரியும். இதில் ஏன் மாதாவை முதல்ல வச்சான்? மாதா. 2வது ஏன் பிதாவை வச்சான்? 3வது ஏன் குருவை வைத்தான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு இது புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே. அந்த தாய் சொல்றாளாம், இந்த குழந்தை நல்ல குழந்தைய பெற்று கொடுக்கிறது என்னுடைய கடமை. நல்ல குழந்தையை பெற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய புண்ணியம் அந்த தாய்க்கு இருக்கணும். நல்ல குழந்தையை பெற்றுக் கொடுக்கிற அந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கிற அந்த புண்ணியம் அந்த தாய்க்கு இருக்கணும். நம்ம சமயத்தில், இது சைவ சமயத்தில் 3 வதி, புனிதவதி, திலகவதி, இன்னொரு வதி யாரு? புனிதவதி, திலக, கமலவதி. தெரியாதா? கமலவதி ஞாபகம் வச்சுங்க. புனிதவதி காரைக்கால் அம்மையார், திலகவதி அப்பர் சுவாமிகளை கொண்டு வந்தவங்க. கமலவதி யாருன்னு கேட்டா கோச்செங்கலானுடைய தாயார். ரைட்டா? அந்த கோச்செங்கலானுடைய தாயாரா இருக்கிற கமலவதி கிட்ட சொன்னாங்க, உனக்கு பிற குழந்தை ஒரு நாழிகை பின் பிறந்தால் 3 உலகையும் சைவ உலகம் ஆளும் அப்படின்னு சொன்னதனாலேயே கமலவதி என்ன பண்ணாங்க, தன்னை தலைகீழா அந்த பிரசவ நேரத்துக்கு தொங்க விட்டுட்டு ஒரு நாழிகை பின்னாலே அந்த குழந்தையை பெற்றெடுத்தால், ஆகையினாலே அவன் 3 உலகையும் ஆண்டான். ஆனால் நல்ல ஒரு கோச்சங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு
ஒரு நாழிகை இருக்க வேண்டிய நேரத்தை விட வயிற்றுக்குள் இருந்ததனாலே அந்த குழந்தை கண் செவந்தது. அந்த தாய் கேட்டால் என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு. கண் சிவந்திருக்கிறது, அதனால செங்கனான்னு வைங்கன்னார். கோச்செங்கனான்னு வைங்கன்னு கேட்டான். இந்த தாய் செய்த பெரிய தியாகம். ஒரு நல்ல குழந்தையை இந்த சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு தன்னுடைய உடலை கூட வருத்திக் கொள்வாள் என்பதனாலே தான் தாயை முதல்ல சொல்றது. தாய் அதனால மாதா முதல்ல சொல்றது. ஈன்று புறந்தெடுதல் எந்தலை கடனே முதல்ல. அடுத்தது இவர் என்ன சொல்றார்? புதல்வருக்கு தந்தையும் தாயும். அதனால நல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தான் தெய்வம். இப்போ இன்னொன்று வச்சுங்க பாருங்க. ஒரு நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, பெற்றோர்களுக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்கலாம்? அப்பா அம்மாவுக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்கலாம்? பிள்ளைகள் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுங்க, பிள்ளைகள் தான் தாய் தந்தையருக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏன் தெரியுமா? எங்க அப்பா அம்மா மாதிரி கிடையாதுங்க. நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா எங்க அப்பா செய்த தியாகம், எங்க அம்மா செய்த தியாகம்னு சொல்லணும். அது எங்க வருது? நம்ம புராணத்துல, எங்க புராணத்துல, பெரிய புராணத்துல வருதுற. நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இது செய்ய பெற்றேன். எங்க வருது? அப்பூதியடிகள்ல வருது. அப்பூதியடிகள் மூத்த திருநாவுக்கரசு சொல்றான், இந்த வாழை குருத்த போய் அரிஞ்சிட்டு வானோன்னு நான் போய் அறிஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இது செய்ய பெற்றேன்கிறார். அதனால அப்பா அம்மாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது பிள்ளைகள் தான் கொடுக்கணும். ஒரு காலம் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சர்டிபிகேட் கொடுக்கக்கூடாது. ஏன்? அது மூளையே இருந்தாலும் என் புள்ள மூளை போற உண்டாம்பாங்க. அவங்க உண்டாச்சா? அந்த குழந்தை எதுவுமே தகுதி இல்லைனா கூட அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தகுதி குறைவா சொல்லவும் மாட்டா, என்ன சொல்ல வராது. அதனால தான் அப்ப அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் சான்றிதழ் கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு யார் கொடுக்கறது? அப்பா அம்மா கொடுக்கப்படாது. அப்ப யார் கொடுக்கறது? சான்றோர்கள் கொடுக்கணும். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேனர். அதனால ஈன்ற பொழுதில் பொழுதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஆனால் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளத்தை யார் காமிக்கும்னா ஊர் உள்ளவன் காமிக்கணும். நீ பெத்திருக்க பாருப்பா ஒரு புள்ள, அதான்ப்பா புள்ள அப்படி சொல்லணும். நீனும் பெத்திருக்கேன்னா அது ரெண்டாச்சு. அதனாலதான் புறநானூற்றிலே ஈன்று புறந்தெடுதல் எந்தனைக்கு, ஒரு குழந்தைய பெத்து தரது என்னுடைய கடமை. ஏன் அது தலைக்கடமைன்னு சொன்னாலுமே ஈன்று புறந்தெடுதல் என் தலைக்கடனேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்ததுதான் சான்றோனாக்குற தந்தை கடனே. ஆனால் தாயை உயர்த்தி சொன்னதுக்கு காரணம் மாதா பிதான்னு மாதாவை முன் வச்சதும் ஈன்று புறந்தெடுதல் என் தலைக்கடனேன்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கால் ஒரு குழந்தைக்கும் தந்தையும் குருவும் வாய்க்கவில்லை என்றால் இந்த ரெண்டு பேருடைய பணியையும் சேர்த்து தாய் செய்வாள் என்பதனாலே தான் தாய்க்கு அந்த இடத்துல பெருமை. அதனால இந்த குருவும் தந்தையும் இல்லாது தாயால் உயர்ந்த எவரையோ சான்றோர்கள் இருக்காங்களே. சிவாஜி இருக்காங்க இல்லையா? அப்ப இங்க பெண்பாலான்னு பார்க்கிற போது நம்ம செய்தியில் நிறைய திலகவதியாரே ஒரு பெண்பாளார் தான். தாய் ஸ்தானத்துல இருந்து தானே அவங்க அதை சொல்றாங்க. அதனால ஈன்று புறந்தெடுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தனை கடனே. அதனாலதான் இங்க அது ஒரு தாய் தந்தை ஒரு மக்கள் எப்படி இருக்கணும்னு பெரிய புராணம் சொல்ற மாதிரி வேற எதுவும் சொல்லல. எந்த வார்த்தை இருந்தால் நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இது செய்யப்பெற்றேன். அத்தனைக்கும் அந்த பையன் என்ன பண்ணா, அந்த குருத்து வாழையை அறியும் போது பாம்பு கடிச்சுடுச்சு. பாம்பை உதறிட்டான். கையில் குருத்து இருக்குது.
அவன் அந்த குருத்தை அம்மா கையில் கொண்டு கொடுக்கிற வயதுக்கும் உயிர் இருக்கணுமேன்னு நினைச்சான் சத்தியத்தோடு. அந்த குருத்தை கொண்டாந்து அடுப்பாங்கிறதுல அம்மா கையில் கொடுத்தான், கீழே விழுந்துட்டான், இறந்துட்டான். இப்ப இந்த பையன் எவ்வளவு சீக்கிரமா இந்த இலைய கொண்டு வந்து கொடுத்தான்னு சேக்கிழார் எழுதுறார். பாம்பு கடிச்சா அந்த விஷம் எங்க கடிச்சாலும் இங்க மூளைக்கு கிருகிருன்னு ஏறுமா. அதை சீக்கிரம் எழுதுறாரு. அவ்வளோ ஸ்பீடா போகுமா அது. பாம்பு கடிச்சா எப்படியெல்லாம் ஏறும்னு எழுதுறாங்க. நான் அதை படிக்கிறதே இல்லை, அந்த பக்கத்தை தாண்டி விடுறது. அவ்வளோ வேகமா போகுமா அந்த விஷம். சேக்கிழார் எழுதினார், அந்த விஷம் தலைக்கு எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்தை விட விரைவா இலைய கொண்டு கொடுத்தான்னு எழுதினாரு. அந்த வேகத்தை விட இலைய கொண்டு கொடுத்தான்னு எழுதினாரு. அப்படி கொண்டு கொடுத்துமே அப்பூதி அடிகள் என்ன சொன்னாரு, அந்த வரலாறு இருக்குத, அப்பூதி அடிகள் நிற்கிறாரு, மூத்த திருநாரத்தை எழுந்துட்டான், உயிர் எழுந்துட்டான், சுற்றத்தாரெலாம் நிற்கிறாங்க. அப்புறம் அப்பர் சுவாமி பார்க்குறாரு, பையன்தான் எழுந்துட்டானே, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பர் சுவாமி முகத்தில் சந்தோஷம் இல்லை. அவனும் சந்தோஷம் கேட்குறாரு, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு. அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, அடியாரா வந்த உங்களுக்கு விருந்து படைக்கிறதுக்கு தாமதம் பண்ணினானேன்னார். தாமதித்தான், அந்த வார்த்தை வரும் சேக்கிழார்ல. தாமதித்தான். இவன் தாமதிக்கவே இல்லை, இவன் ஸ்பீடாக தான் கொண்டாந்து கொடுத்துட்டான். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துருச்சேன்னு அப்பர் சுவாமிகள் அமுது படைக்க காலம் தாழ்த்தி விட்டானே என்று சொல்றதா வந்தது. அதனால ஒரு குடும்பத்தில் தந்தை மகன் சுற்றம் எப்படி இருக்கணும் நம்ம பெரிய புராணம் சொல்கிற மாதிரி வேறு எதுவும் சொல்லலை. அதை தான் இந்த அறம் சொல்றது. என்னன்னு கேட்டால், புதல்வருக்கு தந்தையும் தாயும் தெய்வம். மூணாவது ஒன்று சொல்கிறாரு, அறவோர்க்கு அடிகளே தெய்வம். இங்கே அறவோர்னு சொல்கிறது மாணாக்கர்களுக்கு குருநாதர் தான் தெய்வம். அதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதனால் தெய்வம் மாணாக்கர்களுக்கு அவருடைய ஆசிரியரே தெய்வம் என்று கேட்டோம். அது நம்ம சமயம்ல எல்லா சமயத்திலையும் ஆசிரியரை நமக்கு குருநாதரை பெருமானை தெய்வமாக நினைந்து வணங்குறது தான் உண்டு இல்லைங்களா? அது அந்த காலத்தில் நமக்கு உண்டு. இப்பயும் நான் ஒரு கிறித்துவ பள்ளியில் தான் வேலை பார்த்தேன். படித்து முடித்தோன்னே 30 வருஷம் கிறித்துவ பள்ளியில் தான் வேலை பார்த்தேன். 30 வருஷம் சென்னையில். அந்த பள்ளியில் 3000 பேர் பிள்ளைங்க, 600 பேர் கிறித்துவ பிள்ளைங்க, 2400 பேர் நம்ம பிள்ளைங்க. அந்த பள்ளியில் என்ன ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் அந்த 600 பேரையும் அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியம் இதை மாதிரி கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை உட்கார வச்சு உங்கள் புராணங்களை சொல்லுன்னு சொன்ன பள்ளிக்கூடம் எங்கள் பள்ளிக்கூடம். ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் 30 வருஷம் நான் பெரிய புராணம் சொல்லியிருக்கிறேன். அங்கே சொல்லியிருக்கிறேன். பள்ளியின் பேர் சொல்லணுமா? டான் பாஸ்கோ பெரம்பூர். அது ஒரு கத்தோலிக்க நிறுவனம். அவங்க சுதந்திரமாக பண்ணுவாங்க. உங்கள் வழிபாடை நீங்கள் நடத்துங்க, எங்கள் வழிபாடை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே ப்ராட்டஸ்டன்ட் ஒன்று இருக்காங்க, அவங்க விடமாட்டாங்க, அதை விடமாட்டாங்க. அதனால இங்கே குருநாதர் தான் தெய்வம். யார்? மாணாக்கர்களுக்கு குருநாதர் தெய்வம். நீங்கள் எங்களுக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பே தானே. உலகம் முழுவதும் எங்கள் பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க. உனக்கு இப்போ ஒரு குறிப்பு சொல்கிறேன் கேளுங்களே. என்கிட்ட ஒரு 6 வருஷம் படித்த பையன், தமிழ் படித்த பையன் என்கிட்ட 6ஆவதுல சேர்ந்தோம், 12ஆவது வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தான். படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டான். இப்பயும் இருக்கிறான் சென்னையில் கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் டாக்டராக இருக்கிறான். 45 வயசு ஆகுது. அவன் சுகரில் நம்பர் 1 இருக்கிறான். இந்த சுகர் அதில் அவன் என்னோடு தொடர்பில் இருக்கான். அவங்க அப்பா முற்றோதலுக்கெல்லாம் வருவாங்க, சொற்பொழிவு கேட்பாங்க. அவன் இருப்பான். அவன் அந்த டாக்டராக இருக்கிறானேன்னு
இன்னை வரைக்கும் அவங்கிட்ட நோய் சம்பந்தமாக நான் பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் அது என்னப்பா சுகர்னு அதெல்லாம் பேசுனதே கிடையாது. அவனை ஒரு மீட்டிங்கில் பேச சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் பேசுப்பான்னு சொன்னேன். ஏதாவது எழுதி தட்டுமான்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் திருமுறை பற்றி நான் பேசுகிறேன்னு எழுதிட்டு அந்த செல்லை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினான். மூவருடைய முதல் பதியம், முதல் பாட்டை எடுத்து விளக்கிட்டு கடைசியில் ஒன்று சொன்னான். அந்த பையன் இன்னைக்கு இருக்கா கேஎன் டாக்டர் நாராயணன்னு, அந்த பையன் சொன்னான், எங்கள் குடும்பம் சைவ குடும்பம், திருநெல்வேலி சைவம், அதனால் எங்களுக்கு திருவாசகம் எங்களுக்கு தெய்வம். அதனால் நான் சொல்கிறேன், இந்த திருமுறையை படித்து இதன்படி வாழ்ந்தால் நீங்கள் என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா, நீங்கள் என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னான். படித்தவன் சொல்கிறான். அதனால் இந்த டென்ஷன் அது இதெல்லாம் இப்போ தானே சார், எப்போ அதை மாதிரி பண்ணணும்? நாம் எவ்வளவு நாள் சாந்தமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோங்கிறது தான் வாழ்க்கையே. சில பேர் டென்ஷன் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க போட்டிருக்கு. இப்போ வர போகிற பக்க பார்த்தா அப்படி ஆகிடு போட்டிருக்கு. அதனால் இங்கே அதுக்கு குரு சிஷ்யன், குருநாதர் அப்படி அமையணும், அருமையான குருநாதராக அமையணும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கிறது கஷ்டம். மார்ச்லேயே அட்மிஷன்லாம் முடிஞ்சிடும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம்தான் முதல், ஒழுக்கம்தான். அது மாதிரி எல்லா நம்ம சைவ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. நம்ம குருஞான சம்பந்தர் பள்ளிக்கூடமே இங்கே ஒரு சென்ட், இங்கே கல்லூரி இருக்கு. கல்லூரியில் பார்த்தீங்களா எல்லாம் மனம் இல்லை. அந்த இங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும், சமயம் சார்ந்த டிசிப்ளின் நம்மள்கிட்ட இருக்கும். எந்த நிறுவனத்தில் சமயம் சார்ந்த டிசிப்ளின் இருக்கோ அது நல்லா இருக்கும். அது எந்த சமயமாக இருந்தாலும் அது நம்ம தர்மீய ஆதீனத்தில் இருக்கு. அதனால அறவோர்க்கு அடிகளே தெய்வம், அனைவோர்க்கு தெய்வம். அனைவோர்க்கு தெய்வம் என்றால் எல்லாருக்கும் தெய்வம் யார் என்று கேட்டால் மன்னன் தான் தெய்வம். எல்லாருக்கும் யாருன்னு அந்த காலத்தில் எழுதுனது, யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவர்கள் தான் தெய்வம், மன்னன் தான் தெய்வம். குலமகற்கு தெய்வம் கொழுநனே, மன்ற புதல்வருக்கு தந்தையும் தாயும், அறவோர்க்கு அடிகளே தெய்வம், அனைவோர்க்கு தெய்வம் இலைமுக பைம்பூன் இறை. இங்கே இறைங்கிறது அரசனை குறைக்கும். இறைங்கிறது இது ஒரு பாட்டு. அதில் நீதிநெறி விளக்கத்தில் நமக்கு தாய் தந்தையர்னு ஒரு 5 சொல்லுவாங்க. யார் நமக்கு தாய் தந்தையர்னா, நமக்கு 5 தாய். 5 தாய். 1 பெற்றெடுத்த தாய், 2 ஆணாயிருந்தால் மனைவியினுடைய தாய், பெண்ணாயிருந்தால் கணவனுடைய தாய் 2, 3வது அரசனுடைய மனைவி 3, 4வது குருநாதருடைய தர்மபத்தினி, 5 எல்லாம் அல்ல உமாமகேஸ்வரி. நமக்கு 5 தாய்ன்னு நாங்கள் சொல்கிறது உண்டு. 1 நம்மை பெற்றெடுத்த தாய், ஆணாயிருந்தால் மனைவியை பெற்றெடுத்த தாய், பெண்ணாயிருந்தால் கணவனை பெற்ற மாமியார் போது. இப்போ கூட சில பெண்கள் அம்மா அப்பாம்பாங்க. அதை மாதிரி அரசனுடைய தாய், அரசனுடைய மனைவி, குருநாதருடைய மனைவி, எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுடைய மனைவி எல்லாம். அதனால் இவர்களெல்லாம் தெய்வமாக கருதப்படுவார்கள். இன்னொன்று உண்டு, யார் யார் தெய்வ நிலைக்கு உயர்கிறார்களோ அவர்களெல்லாம் வணங்கக்கூடியவர்கள். யார் யார் தெய்வ நிலைக்கு உயர்கிறார்களோ அவங்கெல்லாம் தெய்வம். உயரெல்லாம் சாதாரணமாக இருக்கிற போதே அந்த தெய்வ நிலையோடு நாம் வாழ்ந்து பார்த்தா அதில் ஒரு சுகம் இருக்கும். நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே. நான் படித்ததில் ஒரு பையன், ஏழை பையன், செருப்பு கூட போட முடியாத ஏழை. அவன் கடத்தெரு ஓரமாக போனால் ஒரு செருப்பு கடைக்கிட்ட நிற்கிறான். ஒரு பணக்கார பையன் செருப்பு போட்டுக்கிட்டு அப்படின்னு நடந்துட்டு வரான். அவனை இந்த பையன் பார்க்குறான். 12-13 வயசு அந்த பையன் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கடை ஓரமாக நின்று கேட்குறான், கடவுளே எனக்கும் இந்த செருப்பு கொடுத்தா நானும் அவனை மாதிரி போட்டு வருவேன்ல அப்படின்னு கடவுளை பார்த்து சொன்னான். இது சொன்னது
அந்த கடை ஓனர் வந்து ஒரு அம்மா, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க அம்மா. அந்த அம்மா இதை காதில் வாங்கிட்டு ஏழை பையன் ஆச்சேன்னு 2 செருப்பை கொண்டாந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து, போட்டுக்கப்பா சரியா இருக்கான்னு போட்டுட்டு சந்தோஷப்பட்டான். இப்போ அந்த அம்மா கேட்டா, உனக்கு இப்போ செருப்பு போட்டு விட்டது யார் தெரியுமான்னு கேட்டான். அவன் இந்த கடவுள ஓனர், நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் தான் கடை முதலாளி, நீங்கள் தான் போட்டு விட்டீங்கன்னு சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இவ கேட்டா, உனக்கு செருப்பு போட்டுவிட்டு யார் தெரியுமா அப்படிங்கிறதான், நீங்கள் தான் கடவுளுடைய மனைவின்னா. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? நான் கடவுளை தான் கேட்டேன், நீங்கள் கொண்டாந்து போட்டிங்கன்னா அவருடைய மனைவியாகத்தானே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவனுடைய ஆங்கிளில் அவள் தான் தெய்வம். அவனுடைய ஆங்கிளில் அவன் தான் தெய்வம். அதனால் நாமே தெய்வ நிலைக்கு உயர்கிற போது நாம எல்லாரும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதானே வாழ்க்கையினுடைய தாற்பயம். எல்லோரும் நம்மை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அடியார்களுடைய இலக்கணத்திலேயே ரொம்ப முக்கியமாக அடிப்படையான இலக்கம். ஒரு அடியாரை இன்னொரு அடியார் வணங்க வேண்டும். ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சீர்காழிக்கு வரார். நாவுக்கரசர் வராருன்னு சம்பந்தர் எழுந்து போய் 2 ஊருக்கு எல்லையில வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் பார்த்துடுறாங்க. ஒருத்தர் வணங்குறாங்களாம். இப்படி ஒருத்தர் வணங்குறாங்களாம். சேக்கிழார் எழுதினார், இதில் யார் முன்னறி வணங்கினார்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னார். முன்னணைந்தார் யாருன்னு தெரியல. 2 பேர் வணங்கினாங்க, யார் முன்னாடி வணங்கினார்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் வணக்கம். அதுதான் வணக்கம். ஏன்னா ஒரு அடியாரும் இன்னொரு அடியாரும் வணங்குவது தான் அடியாருக்கு இலக்கணம். சேக்கிழார் எழுதினார் இந்த வயல்வெளியை பார்த்தார் சேக்கிழார். வயல்ல நெற்கதிர்கள் தெரியும் இல்லையா? நெற்கதிர்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன் இல்லையா? அதானே இதை கொஞ்ச நாளில் போகணும். அரிசி பிரிட்டானியா கம்பெனிலேருந்து வருதுன்னு நினச்சிக்க போகலாம். இப்பயே கேளுங்க, உங்கள் பையனை கேளுங்க, அந்த வெண்ணெய் எதிலிருந்து எடுக்கிறார்கள் அப்படின்னா உடனே சொல்லுவான், ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கிறார்கள். எங்கள் அம்மா காலையில் அங்கேருந்து தான் எடுத்தாங்க அப்படிமா. அதனால் ஒன்றை ஒன்று இப்படி இருக்கும். அந்த கதிர்கள், சின்ன கதிர்கள் சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுன் நேரத்தில் இப்படி வளைஞ்சிருக்கும். ஒரு கதிர், ஒரு சென்னல் கதிர் ஒரு இப்படி வளைஞ்சிருக்குது. இதை சேக்கிழார் பார்க்குறாரு. இதை என்ன இதுக்கு ஓமை சொல்லலாம்னு இதே காட்சியை கம்பர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு, ஒரு கற்றவனிடம் கல்லாதவன் பணிந்திருப்பது போலன்னு எழுதினார். இல்லை நின்ன இருக்குது. சீவக சிந்தாமணியில் எழுதினாரு, ஒரு கற்றவனிடம், இது பணக்காரன்ட்ட ஒரு வறியவன் குனிஞ்சிருக்க மாதிரின்னு எழுதினாரு. ஆனால் சேக்கிழார் பார்த்தார், இது ஒன்றை வணிந்திருப்பது ஒரு அடியார் இன்னொரு அடியாரை வணங்குமா போலன்னு எழுதினாரு. அவர் எழுத வந்த காப்பியாவது, அதனால அதை அப்படின்னாரு, தத்தமுக்குள் வணங்குமா போல விளங்கின சாலி எல்லாம்னு சொல்லுவார். அதனால வணங்கக்கூடியவர்கள் இவர்கள் இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவர்கள் வணங்குகிற அளவுக்கு அந்த தெய்வத்தன்மையோடு நம்மளும் உயரலாம் என்பதுதான் நம்ம. அதனால்தான் இங்கே அந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதினார். அடுத்த பாட்டு, கண்ணின் சொல்லி செவியின் நோக்கு இறைமாற்றி புண்ணியத்தின் பாலதே ஆயினும் தன்னடியான் மண்பதை ஓம்பாதார்க்கு எண்ணாம் வயப்படை மற்ற என் பயம் ஆனாகும். இது 2 செய்தி சொல்றார், ரொம்ப முக்கியமான போன பார்க்க. அதாவது ஒரு அரசன் கண்ணினாலே குறிப்பா சொல்லணும். அப்படி பார்த்தாலே சிப்பந்திகள்லாம் கூட இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்படி செய்யணுமா அரசாட்சி, அப்படி செய்யணுமா. இன்னொன்று, செவியின் நோக்கு இறைவாட்சி, சொன்னால் அதை புரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், இறைவாட்சி. இது 2ம் ஒரு அரசன் செய்தான்னா அந்த அரசன் வெற்றி பெறுவது என்பது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவன் எழுதுறாங்க. புண்ணியம் பண்ணி எழுதுறாரு, அந்த அரசன் புண்ணியம் இருக்கணும். அடுத்தது, அப்படியானால் ஒரு குடிமக்களை பாதுகாவாது போனால் அம்மன்னருக்கு என்ன பயன்? அதனால குறிப்பறிந்து ஆட்சி செய்யணுங்கிறத இப்படி சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி கண்ணால் பார்த்தாலே கீழே இருக்கிற சிப்பந்திகள் என்ன பார்க்கிறான்னு சொல்லணும், எதுக்காக பார்க்கிறான்னு சொல்லணும்.
வாயால் சொன்னால் என்னத்துக்காக சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறாருன்னா, எவ்வளவு சொன்னாலும் சொன்னத்தை செய்ய மாட்டான் கீழே உள்ளவன். ஏப்பா நான் ஒரு 10 தடவை சொன்னேன், நீ இந்த மாதிரி கேட்காம விட்டுட்டியம்பா. அதனால் இதை ஆட்சி செய்பவன் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு புண்ணியம் இருந்தாலொழிய அந்த மக்களை பாதுகாப்பது கஷ்டம் என்று தான் இதில் சொன்னார். அடுத்தது ஒரு பாட்டு பார்ப்போம். 9வது குடிக்கொன்றின் இறை கொள்ளும் கோமர்க்கு கட்டா மடிக்கன்று பால் கொடும் அன்பையுமே குடியம்பு கொண்டுமாறு கொள்வோருக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த இதில் வரி, ஒரு அரசன் எப்படியெல்லாம் வரி வசூலிக்கணுங்கிறத சொல்கிறார். பழங்காலத்தில் வரி உண்டு, அப்பையும் வரி உண்டு. இப்போ வரியை பற்றி சொல்லவே வேண்டாம், எப்படி வாங்குறான் என்னான்னே தெரியாது. இப்போ அந்த காலத்தில் வரி உண்டு. அரசர் காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசர் காலத்தில் வரி எப்படி யாருக்கா தெரியுமா? தன்னுடைய வருவாயில் 1/6 வரி. தன்னுடைய வருவாயில் 1/6 வரி. மீதி 5 யாருக்குன்னு கேட்பீங்க. 1/6 வருவாய் வரி அரசனுக்கு, மீதி 5 யாருக்குன்னா அதை திருவள்ளுவர் தான் சொல்றான். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான். இந்த 5 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென்புலத்தார் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், வாழ்ந்து முடிந்த முன்னோர்கள் தென்புலத்தார். தெய்வம், வழிபாட்டுக்காக செலவு பண்றது தென்புலத்தார். தெய்வம், விருந்து, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்கள். விருந்துன்னா என்னன்னு தெரியுமா? விருந்துங்கிறதுக்கு என்ன ஒரே வரியில சொல்லணும்னா, விருந்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா புதிதுன்னு அர்த்தம். விருந்துன்னா புதிதுன்னு அர்த்தம். அப்ப விருந்தாளிகள்னா அவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு வர புதியவர்களுக்கு விருந்து. இப்ப என்ன பண்ணிட்டா விருந்துனா, மாமா மச்சான்லாம் விருந்து ஆகிட்டான். இவன் 10 நாள் வந்தா அவன் 11 நாள் வந்துட்டு வந்து போறான். இவன் பிள்ளையில 10 ரூபாய் கொடுத்தானா அவன் 11 ரூபா கொடுத்து அனுப்பணும். இந்த விருந்து இல்லை. விருந்து என்றால் யார் என்று தெரியாதவர்களுக்கு கொடுப்பது விருந்து. அதுக்கு 1 விடணும்னா தென்புலத்தார், தெய்வம், விருந்து. ஒக்கல் என்றால் சுற்றத்தார்கள். மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்த்து ஒக்கல்னா சுற்றத்தார். சுற்றத்தாருக்கு 1 தான் தனக்குன்னு 1 தான் எடுத்துக்கணுங்கிறான். 6வது தான் வரி. அதை திருவள்ளுவன் சொல்லலை. 6வது தன்னோட நிறுத்திக்கிட்டான். தென்புலத்தார், தெய்வம், தற்கொலை பண்ணிப்பான். அதை எவனும் செய்ய மாட்டான், நானே செய்கிறேன்னு செய்தான். ஒரு ராஜா அப்படி செஞ்சிருக்கிறான். இப்படி செஞ்சா என்ன பயன் சார் அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளவு தன்னுடைய ஒரே மகனாயிருந்தும் கூட தேர்காலில் இட்டதனாலே நமக்கு என்ன பெரிய கிடைச்சிருதுன்னு சொன்னா, அந்த கதையை எப்படி முடிச்சார் சேக்கிழார். அந்த சேக்கிழாருக்கு அந்த கதை எங்கேருந்து கிடைச்சின்னு தெரியல. அதை சேக்கிழார் தான் முதல் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வள்ளலார் அதை மனுமுறை கண்ட வாசகம்னு பின்னாடி எழுதுறார். அதை பண்ணின உடனே பெருமான் தோன்றலாம். அது அப்படிதான் வருது. சேக்கிழார் தோன்றி, மனுநீதி உன்னை நான் மெச்சினேன், உனக்கு ஒரே ஒரு உயிரை மட்டும் எழுப்பி தரேன், யார் வேணும்னு கேட்டான். முதல்ல மகனக்குடியா கேட்போம்ல, மகனக்குடியா. ஆனால் மனுநீதி சோழன் கேட்டான், கன்றை கொடு. முதல்ல இறந்தது அதுதான், கன்றை கொடுத்தான். அடுத்து பெருமான் கேட்டான், இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு, யாரை எழுப்பணும்? மந்திரியை எழுப்பு. அவன் என்னால பண்ணிட்டான், எழுப்பணும். மந்திரியை எழுப்பிட்டார். சிவபெருமான் பார்த்தான், இனிமே இவனை கேட்கக்கூடாது, நாமளா அவன் மகனை எழுப்புனாரா? இதுதான் சார் நியாயத்துக்கு கிடைச்ச பெரிய இது என்ன, நீங்க ஆணை மட்டும் 100க்கு 1000 விழுக்காடு நியாயமா நடந்துருங்க, பெருமான் உங்க பக்கம் இருப்பான்.
வருமானம். அதனால தான் இந்த கதை அதான் சொல்றது. இந்த கதை அப்படியே முடிச்சிருக்காரு சேக்கிழார். அதனால ராஜா வரி வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்கணும்னு சொல்றது இந்த பாட்டு. அடுத்தது என்ன சொல்ற வரேன். இன்று கொலற்பால நாளை கொலப்பெறான் நின்று குறையிறப்ப நேர்படான் சென்று ஒருவன் ஆவண கூறின் எயிரிழப்பான் ஆறலைக்கும் வேடலன் வைந்தன. இதுவும் ராஜாவை பற்றி தான் சொல்கிறது. அது என்னமோ எனக்கு எல்லாமே ராஜாவை பற்றி பாட்டாகவே வருது. ராஜாவை பற்றி வருது. நாளை தினம் வருகிற பாட்டில் நம்ம கதையெல்லாம் நிறைய வரும், நம்ம பெரிய புராண கதையெல்லாம். இதில் மன்னனுடைய இயல்பு என்னன்னு கேட்குறார். மன்னனுடைய இயல்பு என்ன அப்படின்னு. ஒன்று, ஒரு வீட்டுக்கு போய் வரி கேட்குறாங்க. ஐயா இன்னைக்கு முடியல, நாளைக்கு தரேன்னு சொல்கிறான்னா, கிடையாது இன்னைக்கே வை அப்படின்னு சொன்னான்னா அவன் மன்னன் இல்லைங்கிறார். இப்போ கூட வரிக்கு அது மாதிரி உண்டு தெரியுமா? இப்போ வரி கட்டுறதுக்குன்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த டேட்டையும் தாண்டினா தான் ஃபைன். அதை பொறுக்க முடியாத ராஜா இல்லைங்கிறாரு. இன்று கொலற்பால நாளை கொலை பெறான். இன்னைக்கு கொடுக்க முடியாதவனை நாளைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் பொறுமையா இருக்க மாட்டான், இன்னைக்கே வைடாங்க. அப்படிப்பட்ட அரசன் ஒண்ணு. ரெண்டாவது, நின்று குறையற்ப நேர்படான். சரி, எதுக்க போய் சொன்னாலும் கேட்க மாட்டானான். எதுக்க போய் சொன்னாலும் அந்த குறைய கேட்க மாட்டான். ரெண்டு. மூணாவது, சென்றோருன்னு ஆவண கூறின் எய்கிறாள். மந்திரி எல்லாம் கீழே போய் நீ செய்யறது சரியில்லைன்னு சொன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு கோவப்படுவானாம். இந்த ராஜாலாம் அப்படி கோவப்படுவானாம். எயிரழைப்பான் ஆறலைக்கும் வேடலவன் வெந்து. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நாட்டில் இருக்கிற கொள்ளையடிக்கிற வேடன்கிறார். நாட்டில் இருக்கிற கொள்ளையடிக்கிற வேடன்கிறார். 3 காரணம் சொல்றார். வரி வசூலிப்பதிலே பொறுமை வேணும். ரெண்டாவது, யாராவது குறை சொன்னால் அதை கேட்கணும் ராஜா. மூணாவது, கூட இருக்கிற அட்வைசர்கள் ஆலோசகர்கள் சொன்னால் கோபப்படாமல் அதை கேட்கணும். இது 3 இல்லை ஒரு ராஜாவுக்குன்னா அவன் கொள்ளையடிக்கிற வேடனுக்கு சமம் என்று ஒரு பாட்டு பாடுறாரு. இதை ஒரு சொல்றாரு. அடுத்தது அதே ராஜாவை இன்னொன்று சொல்றாரு. நமக்கு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு தெரியும் சார், ஒரு காலத்தில் ராஜா இருந்தது, ராஜா இருந்தான் அப்படிலாம் தான், இதெல்லாம் இன்னைக்கு தேவையான்னு கேட்டால் எழுதி வச்சிருக்காங்க. ஒன்று வச்சுங்க, இந்த ராஜாங்கிற இடத்துல இன்னைக்கு ராஜா அரசாங்கத்தை பொருத்தி பாருங்க. இந்த ராஜாங்கிற இடத்துல அரசாங்கத்தை, இப்ப இருக்கிற அரசாங்கத்தை யாரா இருந்தாலும் சரி, அதை பொருத்தி பாருங்க, சரியா இருக்கு. அதனால திருவள்ளுவன் சொன்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். யாருக்கு தெரியும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். யார் ஒருத்தன் கொடுங்கோல் இல்லாமல் மிக முறைய நியாயமான ஆட்சி பண்றானோ அவனை மக்கள் கடவுளை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதுவார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று. அதே தான் இங்க சொல்றாரு. அதனால அதுல இப்ப 3 சொல்ல போறாரு. முடித்து பின் பூசனை பூசி உடுப்ப உடுத்து உண்ப உண்ணாது இழுத்து கட்டுரை கூறின் செவிகானா கண் விழித்து நெட்டுயித்து. அதைதான் சொல்றார் மறுபடியும். ஒரு ராஜா ஒப்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உண்பையெல்லாம் உண்டு அரியணையில் உட்கார்ந்து அப்படி இருந்தால் கூட கீழே இருக்கிற மந்திரிகள் என்ன செவிவழியாக என்ன நன்மையை சொல்லுகிறார்களோ அதை கேட்காத ராஜா யாருன்னு கேட்டா பிணம்னு. அதை கேட்காத ராஜா பிணம்னு கடைசியில் சொல்றார். அதான் இந்த பாட்டு. அடுத்தது அதே தான். அது செங்கோல் எப்படி ஆட்சி பண்றதுன்னாரு. ஒற்றின் தெரியாம் சிறைபுறத்து ஓர்ந்து போன ஒற்றாலும் அறிந்து கொள்ள முடியாத உண்மைகள் மறைவாயிருந்து அறிந்து கொள்வோம் என்று நம் தோள்களையே துணையாக கொண்டிருக்கிற குடிமக்களிடம்
குற்றங்கள் அறிந்து கொள்வதற்கு அரிது என அஞ்சுவரே செங்கோல் ஆகும். ஒன்றுமில்ல, ஒற்றர்களை ஒற்றர்கள் அந்த காலத்தில் உண்டு, இப்பயும் உண்டு, நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்துக்கே ஒற்றன் உண்டு, எவனாவது இருப்பான். அவங்க சொல்கிறாங்க அது உண்டு சார், எங்க ஒற்றன் நம்ம அவன் குடும்பத்துக்கு 2 ஒற்றன் இருக்கான், தெரியும் இல்லையா? இவனே கேட்பான், நம்ம வீட்டு எவ்வளோ இப்படா விஷயம், அவன் ஒற்றனே கேட்பான். இவன் தான் போய் சொல்லுவான், இவனே கேட்பான் நம்ம வீட்டு விஷயம் எப்படா போகுதுன்னு. அதுக்கு திருநீலகண்ட நாயனார் வரலாறுல ஒரு குடும்பத்தில் ஒரு 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 விஷயத்தை எப்படி பாதுகாக்கணும்னுக்கு அடுத்து வந்துருச்சா, உண்பது உண்டு உடுப்பது உண்டு எவ்வளோ சொன்னாலும் இப்போ ஆலோசகர்கள் சொன்னதை கேட்கலைன்னா அவன் பிணம்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு பார்ப்போம். இதில் ஒரு பாட்டு வரும், அதை இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டணும். வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய்த்தப்பின் தூங்கும் களிரோ துயருரா. நம்ம எழுத்தை அறிமுகப்படுத்துகிற போதே தமிழ் எழுத்த அறம் சொல்லிதான் அறிமுகப்படுத்தணும், தெரியுங்களா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், இயல்வது ஈவது கரவேல் அப்படிலாம் சொன்னோம். அறத்தை சொல்லி ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துறது நம்ம சமயம்தான். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட், அதிலே இருப்போம். ஆனால் அறத்தை சொல்லி சொன்னது நம்ம சமயம்தான். ஏன்னா எழுத்து தான் எல்லாத்திற்கும், மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகனுடைய எழுத்து தான் முக்கியம். ஆகையினாலே அறம் சொல்றது, அறத்திலேயே ரொம்ப உயர்ந்த அறம் எது தெரியுமா? வறியவர்களுக்கு கொடுத்த ஈகை. ஈகைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறவனுக்கு கொடுக்கறது இல்லை, வறியவருக்கு கொடுக்கதான் ஈகை. ஈகை அதுலயும் திருமூலர் சொல்றார், ஆர்க்கும் இடுமின், எல்லாருக்கும் கொடு, அவன் இவன் என்று எண்ணன்மின். அவன் இவன் பார்க்காதரா, பசிச்சவன் யாரா இருந்தாலும் சாப்பாடு போடும், அவன் இவன் என்னன்மின். அதனால ஆர்க்கும் இடுமின், அவன் இவன் என்றன்மின் ஈகையில சொல்லுவார். அதுபோல ஈகையிலேயே ரொம்ப சிறந்தாக சாப்பாடு போடுறதுதான் உணவு. அன்னதானம் இப்போ போடுறாங்க இல்லையா? ஏன் ஈகையிலேயே சாப்பாடு போடுறதா மிக உயர்ந்த அறம்னு சொல்றதுக்கு காரணம், கொடுக்கிற போதே போதும்னு சொல்றது இது ஒன்று தான். மற்ற எதுவும் போதும்னு சொல்ல மாட்டான். போதும்பா அப்படிமா, 4 இட்லின்னா 10 இட்லியா சாப்பிட போகிறான் இல்லையே. அதனால் போதுங்கிறது இதில் தான் வரும். அதனால் ஈகையிலேயே அன்னதானம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதான் சொல்கிறாரு, ஆர்க்கும் இடுமின் அவன். அதனால தான் யாவருக்குமா பிறருக்கு அதில் வருது இல்லையா, உண்ணும் போதொரு கைப்பிடி கொஞ்சம் கூட அப்படி ஒன்று. அதனால் அந்த ஈகையை சொல்கிறார் இந்த இப்போ நாலடியார் இந்த இது நீதிநீர் விளக்கத்தில். யானையை சொல்கிறார். யானைக்கு என்னென்ன சாப்பிடணும் உங்களுக்கு தெரியும். யானை புல், அந்த இதெல்லாம் கரும்பெல்லாம் திங்கும். அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. யானைக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கோயிலில் உருண்டையாக இருக்கும் சாப்பாடு. எங்கள் கோயிலில் உண்டு, உருண்டையாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கவளம்னு பேர். அதுக்கு பேர் கவளம். அந்த உருண்டைக்கு பேர் கவளம்னு பேர். அந்த கவளமாக இருக்கிற உருண்டைய யானை அப்படி ஆங்கும், அதில் அப்படி திருப்பிங்க, அதை அப்படி திருப்பிங்க. அவர் குமரூர் சுவாமிகள் அதை பார்த்துருக்கிறார். அப்படி திணிக்கும் போது அந்த யானை அந்த வாயை அப்படி மூடுற போது கொஞ்சம் சாதம் கீழே விழுந்துடும். கொஞ்சம் சாதம் அதை கீழே விழுந்துடும். இவ்வளோ பெரிய கவளத்தில் அதை உள்ள வச்சு சாப்பிட்ற போது கொஞ்சம் சாப்பாடு கீழே விழுந்துடும். அதை யானை பார்க்கும். தான் வாயில் வச்ச அந்த உணவில் கொஞ்சம் உணவு கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லி
மறுபடியும் அந்த உணவை யானை எடுக்காது. அப்படி தேடி அதை இறஞ்ச அந்த அந்த அதெல்லாம் எடுக்காது. அது அப்படியே விட்டுடும். அடுத்த கவனத்துக்கு தயாரா இருக்கும். இதை பார்த்திருக்காரு குமரூர் சுவாமிகள். அது அது ஏன் அப்படி அது பார்க்காம இருக்குதுன்னுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஒரு வாங்கும் கவலம். இந்த யானை தன் வாயில வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின், கொஞ்சம் வாயிலேருந்து கீழே விழுந்துட்டான். ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயருரா. இங்க தூங்கும்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா துதிக்கையை உடையன்னு அர்த்தம். இந்த துதிக்கையை உடைய தூங்கும் களிறு துயருராம். அப்படி கீழே விழுந்தா அதை பத்தி அது கவலைப்படாது. எங்கது தூங்கும் களிறு துயருராம், அது இவ்வளவு சிந்திருச்சேன்னு கவலைப்படாது. ஆனா அந்த சிந்தனை அந்த 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 சாதம் இருக்குத, அந்த சாதத்தை 1 கோடி எறும்பு சாப்பிடுமா. அத 1 கோடி எறும்பு சாப்பிடுதான். அதுக்கு சிந்தினது இதுக்கு 1 கோடி எறும்புக்கு அது உணவாகிறது. அதை தான் சொல்றாரு ஈகையின் பயன் அப்படி இருக்கணுங்கிறார். வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் கதிரோ துயருரா. ஆங்கு அது கொண்டு ஊரும் எறும்பிங்கு 1 கோடி உய்யுமால் ஆறும் கிடையோடு அயின்று. அது சொல்ற இந்த 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 பாட்டை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா உயிர் இரக்கத்தை சொல்றார். உயிர் இரக்கம். இப்ப சொன்ன மணிநீதி சோழனுடைய வரலாறு, அது மணிநீதி சோழன் என்பதை விட மாட்டு உயிராயிருந்தாலும் மனுஷ உயிராயிருந்தாலும் அது ஒண்ணுதான். அது சமநீதி சோழன்னு சொல்லணும். அவனை உயிரை சமநீதி சோழன்னு சொல்லணும். அது போல இங்கே எறும்பாயிருந்தாலும் யானையாயிருந்தாலும் அதற்கு எப்படி எப்படி வாய்க்குதோ அந்த ஈகையை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதுல சொல்றார். வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய்த்தப்பின் தூங்கும் கடிதோ தேரூர ஆங்கது கொண்டு ஊரும் எறும்பிங்கு உயிர் 1 கோடி உயுமால் வாங்கும் சிலையோடு அயின்றுங்கிறது. அடுத்தது புகழுடம்பை பெற்ற உயிர். இந்த ஒரு பாட்டு மட்டும். மன்னனால் நன்கு மதிக்கப்படும் நன்று மானம் சிறுக குவித்து நிதிக்குவை ஈகையின் ஏக்கழுத்தும் மிக்குடைய எங்கோல் பகை முடித்த வென்றோவன் பார்வையில் தீயிட்டும் நகைமித்த நான்கும் மதிப்பு. பகைவரிடமுள்ள பகையை விலங்குகளெல்லாம் கொள்ளும் ஆற்றலுடைய வேத மன்னன் தன் முகத்திலும் காணும் பார்வையில் உள்ள நன்மதிப்பு வானமும் சிறிது என்னும்படி செல்வத்தை குவித்து அதை அவரவருக்கு தகுதி என்ற ஒன்று உள்ள மன்னன் என்ன பண்ணுவான், பகைவர்களிடம் இருந்து வந்தாலும் கூட அல்லது தன்னிடம் சம்பாதிக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் கூட அது மக்களுக்கு கொடுக்கிற போது மனர்ச்சியோடு மனமுகந்து கொடுக்க வேண்டும் என்பதை மன்னனால் மதிக்கப்படும் மக்கள் என்கிற அந்த இடத்துல சொல்றார். கடைசியில் 50வது பாட்டு ஒன்று, அதுக்கு இடையில விட்ட பாட்டெல்லாம் இல்லை 44 தான் வருதா. சரி, அதில் இறப்புக்கு அஞ்சாதவர்னு ஒரு பாட்டு இருக்கார். இறப்புக்கு அஞ்சாதவர் கலனடிந்த கற்புடை பெண்டிரும் 5 புலனொருக்க போய் ஒழிந்தாரும் கொலை ஞாட்பின் பொய்யுடை வீரரும் அஞ்சார் முரண்மரளி தும்பை முடிக்கும் தம் மக்களால் தானாக. அது வேண்டாம், அது தானாக, அது பெண்களை பற்றியானது. இந்த அமங்கலமாக ஏன் வாழணுங்கிறதுக்காக சொல்ற வரார். யார் யார் இறப்புக்கு அஞ்ச மாட்டார்கள்ங்கிறதுல கணவனை இழந்த பெண்கள் இறப்புக்கு அஞ்ச மாட்டார்கள்ங்கிற ஒரு இது ஏதோ சொல்றாரு. அடுத்தது துறவியர்கள் இறப்புக்கு அஞ்ச மாட்டார்கள்னு சொல்றாரு. 3வது நல்ல வீரமுடைய வீரர்கள் அவங்க இறப்புக்கு அஞ்ச மாட்டாங்கன்னு சொல்றது. வலிமையுடைய
கூற்றுவன் வந்த இவர்கள்லாம் வந்தால் அஞ்ச மாட்டார்கள்ங்கிறது. நான் இதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ நமக்கு வயதாக ஆக மனிதருக்கு என்னன்னு கேட்டால் இறப்பை பற்றிய அச்சம்தான் நிறைய வருது. இறப்பை பற்றிய எப்படி சாகுமோங்கிறது. ஏன்னா சாகாத திருவள்ளுவனே என்ன செஞ்சா, சாதலின் இன்னாதது இல்லைன்னா சாவரத்தை காட்டு என்ன துன்பம் தரது வேற ஒன்றும் இல்லைன்னா. அப்ப நம்ம சமயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சாவரத்துக்கு அஞ்சு கொண்டே இருக்கணுமா? எப்போ சாவாம நமக்கு என்ன இருக்கிற பயம் பூரா நாளை மத்தியானத்துக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற கவலைதான். நம்ம வாழ்க்கை முழுதும் சாப்பாடு கிடைச்சதுன்னா அது சந்தோஷம். வாழ்க்கை முழுதும் இருக்கிற இழந்து சந்தோஷம் இல்லை, அப்படி இல்லை. நமக்கு சந்தோஷம் என்பது நிகழ்காலத்தில் பெருமானுடைய திருவடிகளாலே சாந்தமாக இருக்க வேண்டிய அந்த செய்தியை சொல்லுவதுதான் நம்ம சமயம். அப்போ இறப்புக்கு அஞ்சாதனா இவங்க 3 பேரும், அதாவது கணவனை இழந்தவர்கள், நல்ல துறவியர்கள், நல்ல வீரர்கள், வீரமுடைய வீரர்கள் 3 பேரும் இறப்புக்கு அஞ்சாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இறப்புக்கு அஞ்சாதிருப்பது என்பது என்ன யுத்தியை செய்துன்னு சொன்னால் ஒன்றுமில்லை. நம்ம சமயத்தில் ஒரு வரலாறு உண்டு, மார்க்கண்டேயன் வரலாறு. மார்க்கண்டேயன் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு அன்னைக்கு நாள் வந்துட்டான். வந்தோடனே மார்க்கண்டேயன் மேலே அந்த பாசக்கயிறை வீசினோன்னு சுவாமி உதைச்சார். என்ன ஏன் உதைக்கிறீங்கன்னு கேட்டான். நீ ஏன் இந்த பையனை மேலே பாசக்கயிறை ஊத்துற? அவன் சொன்னான், இன்னைக்கு இவன் டேட்டுன்னான். இன்னைக்கு இவனுடைய டேட்டுன்னு சொன்னான். அப்போ தான் சுவாமி சொன்னார், இனிமே என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட உன் வேலையை வச்சுக்காத என்னார். என்னை வழிபட்டு இருக்கிறவன்ட்ட நீ வராதேன்னு அர்த்தம், கூட்டு வராதேன்னு அர்த்தம். அடுத்தது இவன் கேட்டான் அப்படி என்ன இவனை மாதிரி ஆளெல்லாம் எப்படி தான் கொண்டு போகிறதுன்னு கேட்டான். அது சுவாமி சொன்னார், அதை நான் பார்த்துக்கிறேன். பெருமக்களே, நம்முடைய சமயத்தில் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டால் பிறவி இல்லை, யமனால் கொண்டு போகப்பட்டால் மிருண்டு வரணும். பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அவதாரிகளெல்லாம் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு பிறவி கிடையாது. ஆனால் நம்மளை போன்ற நம்மளால் கொண்டு போகப்பட்டால் பிறவி உண்டு. அதனால் அவதாரிகளுக்கெல்லாம் இந்த இறப்பின் மீது அச்சம் இருக்காது. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா சமயம் சொன்னா, இறப்பின் மீதான அச்சம் நீரணும்னா வழிபாட்டில் இருங்க, வழிபாடை செய்யுங்க, பெருமான் திருவருளை பிடிங்கள் என்று கேட்டான். 11ஆம் திருமுறையில் நக்கீரர் ஒரு நூல் எழுதியிருக்கார், கைலை பாதி காலத்தி பாதின்னு நூல். கைலை பாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைலை பாதி காலத்தி பாதி, 50 பாட்டு கைலைக்கு 50 பாட்டு காலத்துக்கு பாடியிருக்கார். அதில் ஒரு பாட்டு காலத்தியை பற்றி ஒரு பாட்டு. அதில் இவ்வளோ கதையை சொல்கிறார். ஒரு பாட்டில் நக்கீரர் என்ன சொல்கிறார், யம தர்மராஜா தன்னுடைய தூதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாநாடு போட்டான். எல்லா தூதர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. யமன் என்ன பண்ணா, உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், ஒரு பேப்பரை வச்சு எழுதிங்கன்னா. தூதுவர்கள்லாம் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதுறதுக்கு தயாராக இருந்தாங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டான். அதுக்கு யமதர்மன் சொன்னான், யமன் அவன் தலைவன் சொன்னான், நான் சொல்கிற அடையாளத்தெல்லாம் எழுதிக்கோ, நான் சொல்கிற அடையாளத்தெல்லாம் எழுதிக்கோ. என்ன அடையாளம்னு கேட்டாங்க. நெற்றியில் திருநீர் பூசியிருப்பார்கள், கழுத்தில் உருத்திராஜம் போட்டிருப்பார்கள், வாயில் சிவாய நம இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஒரு அடியார் இன்னொரு அடியாரை வணங்குமாவாறே இருப்பார்கள், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலாது ஒன்றலால் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. யார் பண்ணது? சேக்கிழார் அடியாரை பற்றி பேசினது. ஆரம் கண்டிகை
ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலாது ஒன்றலால் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னாரு. அடியார்களுக்கு என்ன வீரம்? அடியார்கள் இப்ப இந்த லௌகிகத்தில் வீரம் பயம் அவங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் தாண்டியவர்கள். அவர்களுக்குள்ள வீரம் என்பது ஏதாவது வெற்றி பெற்றால் தானே வீரம். தன்னையே வென்றவர்கள், தன்னையே வென்றவர்கள், தன்னையே வென்ற அதான் வீரம். தன்னையே. இன்னொரு வீரம் என்ன தெரியுமா? இன்னொரு வீரம் உறுதிப்பாடு. அடியார்களுக்கு உறுதிப்பாடு தான். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் உறுதியாயிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் வீரம்னு பேர் அடியார்களுக்கு. இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் தெரியும். மாறநாயனார் வீட்டில் ரொம்ப வறுமை. எல்லா அடியார்களுக்கும் சாப்பாடு போட்டு 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 வறுமையாயிடுச்சு. இருக்கிற நெல்லையும் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்துட்டாரு. வீட்டில் ஒன்றும் இல்லை. அடியார்களுக்கு போட்டே வந்து ஏழையானவர். நம்ம சிவபெருமான் அப்போ தான் வராரு, வயசான வராரு. எத்தனை மணிக்கு? ராத்திரி 1:30 மணிக்கு. நம்ம சிவபெருமான் எடுக்காத வேஷமே கிடையாது. எல்லா வேஷத்தையும் பொருத்தமாக எடுப்பார் இல்லையா? நம்ம சிவபெருமானுக்கு நேட்டிவ் பிளேஸ் எது? கைலாயமா? உள்ளம். அதான் கைலாயத்தானேன்னு தானே சொல்கிறோம். கைலாயம்தான் அவனுக்கு நேட்டிவ் பிளேஸ். கைலாயம்தான். கைலாயத்தில் உட்காந்துருக்காங்க சிவபெருமான். அங்கே உட்காந்துக்கிட்டு உமாதேவிகிட்ட சொல்கிறாரா மத்தியானம் 1 மணிக்கு, எனக்கு இந்த கைலாயமே பிடிக்கலன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம நேட்டிவே இதானுங்க, இதை போய் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல இது. ஏன்? இந்த தேவன்லாம் எவனாவது என்னை மதிக்கிறானா பாரு, அவன் பாட்டு போயிட்டுருக்கான். அந்த பூமி அப்படி குனிஞ்சு பாரு, என்ன நினைச்சு பூஜை நடக்குது, என்ன நினைச்சு பயிற்சி வகுப்பு நடக்குது, என்ன நினைச்சு கும்பாபிஷேகம் நடக்குது, என்ன நினைச்சு பூஜை நடக்குது, என்ன நினைச்சு பண்ற இடத்துக்கு போறேன்னா நான் இங்க உட்கார்ந்துட்டு ஒரு வயல மதிக்காலத்தில் உட்கார்ந்துருப்பேனா? என்ன நினைச்சு எவ்வளோ நடக்குது. வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள்ளல் என் ஊன் பழித்து உயிர் புகுந்து ஓட்டாமல் இருப்பதுவே. மான் பழித்து மண் புகுந்தானா, இங்க வந்தானா? யாரு? சிவபெருமான். இங்கே வந்தான். அவனுக்கு அங்கே பிடிக்காது. சிவபெருமானுக்கு பிடிச்ச 2 விஷயம்தான். ஒன்று, நம்ம பூமி தான் பிடிக்கும், நாம தான் அவனுக்கு பிடிச்சவங்க, நாம தான் அவனுக்கு பிடிச்சவங்க. அதனால் அவனை கேட்டாங்க, நீ நேட்டிவ் பிளேஸில் இங்கே வரேங்கிறிய, தமிழ்நாட்டுக்கு வரேங்கிறிய, இந்த எந்த ஊரில் ஒன்றை பார்க்கலாம்? சிவபெருமான்கிட்ட. சிவபெருமான் சொன்னார், என்ன தானே எந்த ஊர்லான்னு பார்க்கலாங்கிறீங்கள? சிவபெருமான் சொன்னார், நமக்கு மாமியாரோட அங்கே தான் இருக்குது. சிவபெருமானுக்கு மாமியாருடையது மருதர் தான். மீனாட்சி அம்மை தடாதகை பிராட்டியா ஆட்சி பண்ணான். சுந்தர பாண்டியனா போய் இவர் கல்யாணம் பண்ணி விட்டார். அப்படித்தானே வருது. தடாதகை பிராட்டியா மதுரை ஆட்சி பண்றாவ இவர் போய் சுந்தர பாண்டியனா போய் கல்யாணம் பண்ணிவிட்டாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடு. இந்த செட்டிலாக்கணத்தை ஆரம்பிச்சதே நம்மால தான். இங்கேயே செட்டில் ஆயிட்டார். இப்போ இவர் ஆட்சி. இதுக்கப்புறம் உக்கரகுமார பாண்டியா முருகன் அவன் என்ன பண்ணா, இவர்கிட்ட வந்து அம்மா கொடுத்த ஆட்சியை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட கொஞ்ச நாள் கொடுன்னா. சரின்னு கொடுத்து விட்டார். அம்மா காட்சி இப்போ பிள்ளைகிட்டு போயிட்டு. திருவிளையார் புராணத்தில் வருது, முருகப்பெருமானுக்கு வீரபாண்டியன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து கேட்டானா, உக்கரமுவார பாண்டியனா இருக்க முருகன்கிட்ட, அப்பா கொடுத்த ஆட்சியை நீ தான் ரொம்ப நாளாக வச்சுக்கணும், என்கிட்ட கொஞ்ச நாள், அவங்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்தானா. நான் சொல்கிறது உண்டு, இப்போ வந்து மதுரையை அம்மா அப்பா பிள்ளைக்கு எல்லாரும் ஆட்சி பண்ணாங்க. வேற ஒன்றும் இல்லை, குடும்ப ஆட்சியை உண்டு பண்ணதே நம்ம தான். இது பணத்துக்கு, அது அருளாட்சி. சுவாமி வந்தார் எதுக்கு? தமிழ் கேட்கணும்னு ஆட்சி பண்ணாருங்க. வந்து தமிழ் கேட்கணும்னு வந்து ஆட்சி பண்ணாராங்க. இல்லை அப்படிப்பட்ட தமிழில் இது இல்லையா மதுரையில் தமிழில் நம்ம தமிழில் இல்லாத என்ன அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இல்லையா? அதனால் அதை கேட்கணும்னு வந்து பண்ணார். அதனால் என்ன பண்ணார்,
இளையான்குடி மாறனார் வரலாற்றில் பாதியில் வராது. இப்போ ராத்திரி 1:30 மணிக்கு வந்து தட்டுறாரு அடியார் வேஷத்தில். மாறனார் வந்து திறந்து பார்த்து, வாங்க வாங்க அடியார் வந்துட்டீங்க, வாங்கெல்லாம் இருக்கட்டும், நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. யார்? நம்மாள். சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. மாறனார், அதுக்கு என்ன சாப்பிட்டுலாம் வந்து உட்காருங்க சொல்ல முடியுமா? இவர், அதுக்கு என்ன சாப்பிட்டுலாம் வந்து உட்காருங்க. உட்கார வச்சுட்டு போய், அவர் வந்து விவசாய குடும்பம், நிறைய பேர் பெண்கள் படுத்திருக்கிறாங்க, அதில் போய் மனைவியை எழுப்புனாராம். மனைவி சேக்கிழார் சொல்றார், தாரம் ஆதரை நோக்கி தபோதனார் தீரவே பசித்தார். தாரம்னா மனைவின்னு அர்த்தம். பல பெண்கள் படுத்த இடத்துல அவருக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக மனைவி எழுப்புறாராம். தாரமாதரை நோக்கி தபோதனார் தீரவே பசித்தார். நம்ம வீட்டுக்கு ஒரு ராத்திரி 1:30 மணிக்கு எவனாவது நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான்னா அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மனைவியை எழுப்புறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அவ்வளோ லேசாக எழுத முடியாது. என்ன ஒன்றும் இல்லை, நீ படி, காலைல பார்த்துக்கலாம். அந்த அம்மா எந்திரிச்சது. என்ன செய்யணும்? தபோதனார் தீரவே பசித்தார். பசியோடு வந்திருக்கிறார், கவலைப்படாது, சாப்பாடு போட்டுடலாம். இவர் முந்திக்கிறாரு, நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னாலும் சாப்பாடு போடணும். பரவாயில்ல, அந்த அம்மா சாப்பாடு போட்டுடலாம். அரிசி போய் அதெல்லாம் களைஞ்சிட்டு வாங்க. வந்தாச்சு. போட்டு சாப்பிட்றதுக்கு கீரையை பறிச்சிட்டு வாங்க. வந்தாச்சு. விறகு இல்லை, மூளையில் இருக்கிற முருங்கியை பிடிச்சி இழுங்க. இழுத்தாச்சு. சாப்பாடு ரெடி. அவரை போய் பார்க்குறாங்க, சாப்பாடு போடலாம். ஐயா, இவர் போட்டார். இந்த வேலையை தான் பண்ணுறாரு நம்மால். இவருக்கு எல்லாம் பண்ணத்துக்கு போயிட்டார். இளையான்குடி மாறனாயனார் அந்த நேரத்தில் அந்த உறுதியை எடுத்து, அந்த அம்மாவும் அந்த உறுதியோடு நிற்கிறாங்கல்ல, அதுதான் வீரம் என்னால் விளம்பும் தகையதோங்கிறது. அந்த வீரத்துக்கு கிடைச்ச பரிசு தானே இன்னைக்கும் அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதனால்தான் அடியார்கள் வீரம். அப்ப அது தர்மம், யம தர்மம் என்ன பண்ணா, அடியார்கள் இலக்கணத்தை பூரா சொன்னா, எழுதிக்க சொன்னான். எழுதணும்னா தூதுவர்கள் கேட்டாங்க, இதையே எங்களுக்கு சொல்றீங்கன்னு கேட்டான். இந்த அடையாளம் உள்ளவங்களை பார்த்தா எங்க இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்கள விட்டு தூரமா ஓடிடுங்க. அவங்க பார்க்காத அளவுக்கு ஓடுங்க. ஓடிடணும். சரி, நாங்கள் ஓடிடுறோம். தூதுவர்கள்லாம் தூதுவர் கேட்டாங்க, எங்க நிலைமை எதுன்னா உங்க நிலைமை என்னன்னு கேட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் யம தர்மனை. நான் உங்களை விட தாண்டி போய் நிற்பேன், உங்களை விட தாண்டி போய் நிற்பேன். அப்புறம் தூதுவன் கேட்டான், இந்த மாதிரி ஆளுங்களை உற்றுட சொல்றீங்க, அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க, யாரை பார்க்க போறாங்க இந்த கூட்டம்? நீங்க சொல்ல அடையாளம் உள்ள ஆள்லாம் யாரை பார்க்க போறாங்க? யம தர்மன் சொன்னான், காலத்தின்னு ஒரு மலை இருக்குது, அங்க காலத்தியான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டம் போகுதுன்னு. இவன் கேட்டான் தூதுவன், அந்த ஆளை பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் ஏன் போகுதுன்னா, அந்த ஒத்த ஆளை பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் ஏன் போகுதுன்னா, அதுக்கு யமன் சொன்னான்னா, அந்த ஆளுக்கு பலமே இந்த கூட்டம் தான், அந்த ஆளுக்கு ஸ்ட்ரென்த்தே இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு வேலையா இல்லையா? அதனாலதான் அங்க போயிட்டு இருக்குது. அது 11ஆம் திருமுறையில அது வருது. தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து வணங்குமீன். வணங்கி பணிந்து அகலப்போமீன், அகலப்போமீன். எவ்வளவு தூரம் ஓடுறது? எத்துணையும் செய்தாக நின்று எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடிட்டு அவங்ககிட்ட. இப்படி நக்கீரர் எழுதுறார் 11ஆம் திருமுறையில். அதனால இப்போ முதல் 11ஆம் திருமுறை முதல் பாட்டை மதிமொழி குறிச்சி மாடக்கூடல் பதுமிசி நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாய் மன்னிய சிவன் யான் எங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம வீடு மதுரை, நம்ம வீடு மதுரை. ஆளவாய், மதுரைக்கு மதுரைன்னு பேர் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல தான் தேவாரத்தில் மதுரைன்னு வருது. நான்மாட கூடல்னு வரும்.
ஊர் பேரு நான்மாடக்கூடல் மதுரை, கோயில் பேரு ஆலவாய். நம்ம தமிழ்நாட்டில் பல இடத்துல ஊர் பேர் ஒன்றா இருக்கும், கோயில் பேர் வேறையா இருக்கும். எங்கள் ஊர் திருப்பனந்தாள்னு பேர், கோயில் பேர் தாடக ஈஸ்வரம். திருவாரூர் கோயில் ஊர் பேர், கோயில் பேர் பூங்கோயில். பெண்ணாடம் ஊர் பேர் துங்கானை மாடம், திருத்துங்கானை மாடம். அது மாதிரி கோயில் பேரும் ஊர் பேரும் ஒரே ஒரு இடம் ஒன்றா இருக்கிறது ராமேஸ்வரம் தான். ஊர் பேரும் அதான், கோயில் பேரும் அதுதான், ராமேஸ்வரம் தான். அதனால் இது இங்கே எதுக்காக சொல்ல வரேன், அதனால் அந்த 11ஆம் திருமுறையில் தொழுது நமனும் தன் தூதுவருக்கு சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் சொல்கிறாரு இல்லையா, இறப்புக்கு அஞ்சாதவர்னு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் நம்முடைய சைவ முறைப்படி இறப்புக்கு அஞ்சாதவர்கள் யார் என்றால், இறைவனுடைய திருவடியை பற்றியவர்கள் அத்தனை பேரும் இறப்புக்கு அஞ்சாதவர்கள். இறப்புக்கு அஞ்சாதவர்கள். காரணம், அந்த இறப்புக்கு அஞ்சாத மனநிலையை பெருமான் கொடுப்பான். அருளாளர்கள் அஞ்சியதே கிடையாது. சமணம் வந்து சொன்னா உன்னை நீட்டறையில் போட போறோம்னு. யார? நாவுக்கரசர. ஐயோ போடாதப்பா, சுடும். போடுப்பா, போடு. போடுங்கிறானே, போடப்பா. போட்டாச்சு. 7 நாள் போயிட்டு திறந்தா பசுப்பம் ஆயிருப்பார்ரா. நீட்டறைன்னா தெரியுமில்ல, சுண்ணாம்பு காலவாய் பார்த்துருக்கீங்களா? அதுவே தெரியாத சுண்ணாம்பு காலவாய் பார்த்ததில்ல? அப்படி போடுங்கய்யா. சுண்ணாம்பு கொதிக்கிறதுங்க. இப்போ வெத்தலை பாக்கு போடுறதே போயிடுச்சு, அப்புறம் எங்க சுண்ணாம்பு? முடிச்சிடலாமா? அப்படி போட்டானே 7 நாள் வச்சு திறந்தாங்க. மலர்ச்சியா வெளில வந்தாரு. பசுபம் ஆயிருப்பார்னு நினைச்சோம், மலர்ச்சியா வெளில வராருன்னு அவரை போய் கேட்டான். 7 நாள் எப்படியா பழச்சி வந்தேன்னு கேட்கல, 7 நாள் எங்க இருந்தேன்னு கேட்டான்.